ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு எத்தனை பேர் வந்து விண்ணப்பம் செய்துள்ளார்கள் அப்படின்றத பார்க்க போறோம். நிறைய பேர் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கூட சார் எவ்வளோ சார் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் சார் அப்ளை பண்ண உங்களுக்கு தெரியுமாலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு பத்திரிகை செய்தியில் கொடுத்துருக்காங்க, இடைநிலை ஆசிரியர்களுக்கு 1768 வேகன்சிக்கு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 26,506 பேர் வந்து விண்ணப்பம் செய்திருப்பதாக தினமலர் நியூஸ் பேப்பரில் வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்சதாலும் ஒரு 30,000 பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் 30,000 விட இது கம்மியாக தான் இருக்கு. 26,506 பேர் அப்படின்றாங்க. ஆக்சுவலா பேப்பர் 1 எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணவங்க கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. இந்த 40,000 பேர்ல 26,506 பேர் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல சென்சரா படிக்கிறவங்க, முழு நேரமா வந்து படிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதை விட ரொம்ப ரொம்ப பாதிக்கும், இந்த விண்ணப்பம் செய்தவர்களை பாதிக்கும் குறைவாக தான் இருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணவோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து வேகன்சி குறைவாக இருக்குது. மேபி ரிவைஸ் பண்ணி வேகன்சி இன்க்ரீஸும் பண்ணலாம். இல்லை இதே வேகன்சி இருந்தாலும் கூட நீங்கள் சின்சியராக படிச்சிங்க, ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டு படிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருடம் வந்து நீங்கள் வந்து வேலையை வாங்கிடலாம். ஸோ ரொம்ப போட்டி அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல தேர்வுகளில் லட்சக்கணக்கான பேரும் அப்ளை பண்ணி படிக்கிறாங்க. குரூப் 4 ஆகட்டும், மற்ற தேர்வுகள்லாம் போட்டி அதிகம். இங்கே பேப்பர் 1 பாஸ் பண்ணவர்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றதுனால போட்டி குறைவாக இருக்குது. ஸோ இந்த டைம் உங்களுக்கு வந்து சரியான டைமாக இருக்கும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஆசிரியராவது உறுதி. நன்றி, வணக்கம்.